நேயர்களே, ஒற்றை வரியில் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சி வழங்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். டெல்லி படுதோல்வியை அடுத்து தேமுதிகவிற்கு சோதனை காலம். டெல்லி சுயேட்சை எம்எல்ஏவின் வினோத சவால். பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி. டெல்லியில் வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குற்ற பின்புலம். ஆய்வில் திடுக்கிடும் தகவல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். தேமுதிக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று ராஜினாமா செய்தார். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் பாஜகவுக்கு ஆதரவு. டெல்லி சுயேட்சை எம்எல்ஏ அறிவிப்பு. டெல்லியில் ஆம் ஆத்மி வெற்றி எதிரொலி. லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் முடிவு. மனித உரிமை மீறல் குறித்த இலங்கையின் நடவடிக்கையை கண்காணிக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மாரிஹார் பேச்சு. டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்ற 25 எம்எல்ஏக்கள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு உள்ளது. பெண்ணிடம் சில்மிசம் செய்ததாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ தர்மேந்தர் கோலி மீது வழக்கு. மண்டேலாவின் இறுதிச் சடங்கிற்காக பிரணாப் முகர்ஜி ஜோனாஸ்பர்க் சென்றடைந்தார். மோடி பிரதமரானால் அவருடன் இணைந்து அமெரிக்கா செயலாற்றும். அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் கேண்டலிசா ரைஸ் அறிவிப்பு. மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு. மணிசங்கர் ஐயர் பேச்சு. டெல்லியை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலும் போட்டியிட ஆம் ஆத்மி கட்சி முடிவு. சென்னை ஓபன் டென்னிஸுக்கு ரூபாய் 2 கோடி நிதி உதவி ஜெயலலிதா வழங்கினார். சென்னையில் ஒரே ஆண்டில் குண்டர் சட்டத்தில் 1800 பேர் கைது. குற்றங்களை தடுக்க போலீஸ் நடவடிக்கை. மாதி புயல் வலுவிழந்து தமிழகம் நோக்கி நகர்கிறது. 13ஆம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய அதிகாரி அறிவிப்பு. சிங்கப்பூரில் தமிழர்களுக்கு எதிரான கொடுமையை தடுக்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அறிக்கை. தமிழகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற புதிய வியூகம் அமைக்கப்படும். ஞானதேசிகன் பேச்சு. தொடர்ந்து வரும் செய்திகளில் அண்ணா ஹசாரே மீண்டும் உண்ணாவிரதம். காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு கட்சியே காரணம். ஷீலா தீட்சித் குற்றச்சாட்டு. மீண்டும் தலை தூக்கும் 2G ஊழல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். டெல்லியில் ஆட்சி அமைக்க பாஜகவுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. அரசியல் அமைப்பு பதவி வகிப்பவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் வாகனங்களில் மட்டுமே சிவப்பு சுழல் விளக்கு பொருத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள நீதிபதி கங்குலி இன்று பதவி விலக வேண்டும். திரிணாமுல் எம்பி டெரக் ஓப்ரைன் கோரிக்கை. பாஜகவில் இணையும் எண்ணம் இல்லை. எடியூரப்பா அறிவிப்பு. வலுவான லோக்பால் அமைக்க அண்ணா ஹசாரே மீண்டும் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். டெல்லி தேர்தல் தோல்விக்கு கட்சியினரே காரணம். ஷீலா தீட்சித் குற்றச்சாட்டு. 2G தெலுங்கானா குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. நடப்பு கூட்டத்தொடரிலேயே லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும். நாராயணசாமி பேச்சு. 2G முறைகேட்டுக்கான JCB அறிக்கை குறித்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப பாரதிய ஜனதா கட்சி முடிவு. வெள்ளம் பாதித்த உத்தரகாண்டுக்கு ரூபாய் 7346 கோடி ஒதுக்கீடு. அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வைஷ்ணோதேவி குகை கோயில் முகாமுக்கு ரயில் சேவை. 25 கிலோமீட்டர் தூர சோதனை ஓட்டம் வெற்றி. அடுத்து வரும் செய்திகளில் வேட்டை நாய் வளர்க்கும் பாப் பாடகி 6 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன கிட்டார் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். பிரிட்டனில் பிரபல பாப் பாடகி ஜாஸ் ஸ்டோன் தன்னை கொல்ல முயற்சிப்பவர்களிடமிருந்து தப்பிக்க 4 வேட்டை நாய்களை வாங்கியிருக்கிறார். வெளிநாடு செல்வோருக்கு இலவச தொலைபேசி வசதி. 82 நாடுகளில் கத்தார் அறிமுகம். சீனா பிரேசில் கூட்டு முயற்சியில் ஏவப்பட்ட விண்கலம் தோல்வி. விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. பிரபல அமெரிக்க பாப் பாடகர் டைலானின் கித்தார் ரூபாய் 6 கோடிக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது. அமெரிக்காவில் நிலநடுக்கம். குலுங்கிய கட்டிடங்கள். மக்கள் பீதி. உக்ரைனில் ஜனாதிபதி பதவி விலக கோரி 2 லட்சம் பேர் போராட்டம். லெனின் சிலை உடைப்பு. அலுவலகத்தில் குட்டி தூக்கம் போட்டால் சூப்பர் ஐடியா கிடைக்குமாம். ஆய்வில் தகவல். இனி வரும் செய்திகளில் ஷாருக் கான் படத்தில் நடனமாடும் பிரபுதேவா. அரசு குடும்ப படகில் சவாரி செய்த ஸ்ருதி ஹாசன். பின்னழகு போட்டி. பிரியங்கா சோப்ரா முதலிடம் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். 4வது முறையாக தள்ளி போகிறது கோச்சடையான் ரிலீஸ். ஏப்ரல் 14 அன்று ரிலீஸ் ஆகலாம் என்று தகவல். சிம்பு கௌதம் மேனனின் சட்டென்று மாறுது வானிலை தலைப்பிற்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தலைப்பினை மாற்ற படக்குழுவினர் திட்டம். கவர்ச்சிகரமான பின்னழகு கொண்ட நடிகைகள். பிரியங்கா சோப்ரா முதலிடம். இணையதள கருத்து கணிப்பு. தெலுங்கு படத்தில் நடிக்க என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. நடிகை தீபிகா படுகோன் பேச்சு. கார் கவிழ்ந்ததில் தெலுங்கு நடிகர் மஞ்சு மனோஜ் காயம். மருத்துவமனையில் அனுமதி. கன்னட ஒளிப்பதிவாளர் சுதர்நாத் சுவர்ணா காலமானார். வெல்கம் பேக் படத்தின் பாடலுடன் சில காட்சிகளுக்கான படப்பிடிப்பு துபாயில் நடந்தபோது அரச குடும்பத்துக்கு சொந்தமான படகில் சவாரி செய்தார் ஸ்ருதிஹாசன். ஷாருக் கான் நடிக்கும் ஹாப்பி நியூ இயர் படத்தில் ஒரு பாட்டுக்கு நடனமாடி கொடுத்துள்ளார் பிரபுதேவா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து ரெட் பிக்ஸ் சேனலை பாருங்கள். வணக்கம்.